ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு திருக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு வெங்காயம், கொத்தமல்லி தழை, அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் மைதா மாவு. ஃபஸ்ட்டு வந்து திருகின உருளைக்கிழங்கோட வந்துட்டு ஆனியன் வந்து எடுத்து நல்லா போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா இது மூணுத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து மாவு வந்து எடுத்து போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பிணைஞ்சிக்கோங்க. எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டியை பொறுத்து வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம். அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி தழை கடைசியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்துட்டு தண்ணி ஊற்றி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தட்டி வடை மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், கொஞ்சம் வந்துட்டு இதாகவே கெட்டியாகவே இருக்கட்டும். அப்புறம் வந்துட்டு கடைசியாக ஒரு கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டுக்கோங்க, இந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ அவ்வளோதான். பேனில் வந்துட்டு நம்ம ஒன்றா வந்துட்டு சும்மா வடை சைஸில் வந்துட்டு போட்டு தட்டி எடுத்தோம்னா நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அவ்வளோதான், எண்ணெய் ஊற்றிட்டு மேலே இது வந்து எண்ணெயிலையும் போட்டு நல்லா ஃப்ரை மாதிரி பண்ணலாம். நம்ம வந்து பேன்லேயே கூட போட்டு எடுத்துக்கலாம். புது பேனாக இருந்தால் கீழே அடியில் வந்து ஒட்டாது. நம்ம வந்து பழைய பேனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ நல்லா வந்துட்டு வேகட்டும். வெந்துட்டு அப்புறம் வந்துட்டு திருப்பி வந்து போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா வந்துட்டு எடுத்து இப்போது பேனில் வந்துட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக வேணாம், ரொம்ப தப்பமாக வேணாம், கொஞ்சம் லைட்டாக மெல்லிசாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி ஆயில் மேலே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விடுங்க. இது நல்லா வந்துட்டு வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு அப்புறமா பின்னாடி பக்கம் வந்து திருப்பிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து ஆயில் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துச்சு. திருப்பி போடலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான். எல்லாத்தையுமே நம்ம பிணைஞ்சு வச்சுருந்த எல்லா மாவுமே வந்துட்டு நம்ம வந்து போட்டு பேனில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை. சார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்துட்டு முடிஞ்சிச்சு. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.